வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறோம். உண்மையிலேயே அது உதவியா? அதாவது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போடணும்னா நாமே போட்டு விட்டுறோம், அவங்க சாப்பிடணும்னா நாமே ஊட்டி விட்டுறோம், ஷூ போடணும்னா நாமே போட்டு விட்டுறோம், அவங்களோட பேக்லாம் ரெடி பண்ணணும்னா நாமே செஞ்சிடறோம். குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நாமே செஞ்சு கொடுக்குறோம். அதாவது அவங்க பேசணும்னா கூட அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாமே சொல்லிடுறோம். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி நாமே சால்வ் பண்ணிடுறோம். பேரண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அன்பால தாங்க செய்யறாங்க. என் குழந்தைக்கு கஷ்டம் வரக்கூடாது, என் குழந்தையால முடியாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, நான் பண்ணிட்டா சீக்கிரமா முடிஞ்சிரும், இந்த எண்ணத்துலதான் நிறைய விஷயங்களை பேரண்ட்ஸ் செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம குழந்தைக்கு உதவி செய்யறது முக்கியம். ஆனா நம்ம குழந்தைக்கு பதிலா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பது இண்டிபெண்டன்ஸை குறைக்கலாம். அதனால இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் எல்லாத்தையும் நாமே பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி இண்டிபெண்டன்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஏன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் 100% குழந்தை தனியா செய்யணுன்றது அர்த்தம் கிடையாதுங்க. அது ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறுபடும். ஒரு குழந்தை ஷர்ட்டை முழுசா தனியா போடலாம், இன்னொரு குழந்தைக்கு பட்டன் போட மட்டும் ஹெல்ப் தேவைப்படலாம், இன்னொரு குழந்தைக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே தனியா செய்யணும் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் இல்ல. குழந்தைங்களுக்கு இருக்கிற திறனை வச்சு என்னால என்ன செய்ய முடியும் அத குழந்தைய செய்ய ஆரம்பிக்கிறது தான், அதாவது குழந்தைய செய்ய வைக்க ஆரம்பிக்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் ஏன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க? இது பேரண்ட்ஸை பிளேம் பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேரண்ட்ஸ் உண்மையிலே குழந்தைங்களுக்காக செய்யறாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவனால முடியாது, அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நான் பண்ணினா சீக்கிரமா முடிஞ்சிரும், அவன் ட்ரை பண்ணும்போது மிஸ் ஆகிடும், அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். இந்த ரீசன் எல்லாமே புரிஞ்சுக்கிற விஷயம்தாங்க. ஆனா ஒரு சின்ன கேள்வி, நாம ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு பதிலா செஞ்சு கொடுத்துட்டே இருந்தா குழந்தை அதை எப்படி கத்துப்பாங்க? லேர்னிங்க்கு ஒரு விஷயம் முக்கியங்க, பிராக்டிஸ். குழந்தை பிராக்டிஸ் செய்ய நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்க. அவனால முடியாதுன்ற எண்ணத்தை நம்ம எப்படிங்க மாத்துறது? ஒரு குழந்தை ஒரு டாஸ்க முதல் தடவை சரியா செய்யாம இருக்கலாம், ஆனா அவனால முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா இப்போ முழுசா முடியல, ஆனா இந்த பார்ட்டை மட்டும் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. உதாரணத்துக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் போட முடியலன்னா நாமே முழுசா ட்ரெஸ் போட்டுட்டு விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. முதல்ல ஷர்ட் எடுத்து கொடுங்க, அடுத்தது ஒரு கை மட்டும் உள்ள போட சொல்லலாம், அடுத்த ஸ்டேஜ் இன்னொரு கை, அதுக்கப்புறமா ஜிப் போட வைக்கலாம். இப்படி டாஸ்க ஸ்மால் ஸ்டெப்ஸா பிரேக் பண்ணி கத்து கொடுக்கலாங்க. இதுதான் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல மிகவும் முக்கியமான அப்ரோச்சுங்க. அதாவது டூ இட் ஃபார் மீ, ஹெல்ப் மீ டூ இட். இது பேரண்ட்ஸ் நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு லைன்ங்க. டூ இட் ஃபார் மீ என்பதிலிருந்து ஹெல்ப் மீ டூ இட் என்பதுக்கு மூவ் ஆனுங்க. அதாவது நான் செஞ்சு தரேன் என்பதுக்கு பதிலா வா நாம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாங்க. உதாரணத்துக்கு ஷூவை போடுறப்ப காலை கொடு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லாம முதல்ல ஷூ எடுத்துக்கோ, இப்ப காலை உள்ள போடு, சூப்பர், இன்னொரு ஷூ எடு அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா கைட் பண்ணலாங்க. சைல்டுக்கு நம்ம டைம் கொடுக்கணுங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சில குழந்தைங்களுக்கு ஒரு டாஸ்கா செய்யறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். நம்ம அவசரப்பட்டு கூட நானே பண்றேன் அப்படின்னு எடுத்து செய்யக்கூடாதுங்க. அந்த சைல்டுக்கு பிராக்டிஸ் கிடைக்காம போயிடும். ஒரு குழந்தை ஸ்பூன் எடுத்து சாப்பிடுறப்ப கொஞ்சம் ஸ்பில் ஆகும், உடனே பேரண்ட் என்ன பண்றாங்க, கூட நானே ஊட்டிடுறேன் அப்படின்னா குழந்தை எப்ப கத்துப்பாங்க? நான் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அம்மாவோ இல்ல அப்பாவோ எனக்கே செஞ்சிருவாங்க அப்படின்ற எண்ணம் குழந்தைக்கு வந்துருச்சுன்னா அவங்க அந்த விஷயத்த கத்துக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அதாவது சேஃபான என்விரான்மெண்ட்ல மிஸ்டேக்கை செய்யறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் குழந்தைங்க கத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இண்டிபெண்டா ஒரு கோலை செய்ய நம்ம டீச் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மால் கோல் போதும். உதாரணத்துக்கு இந்த வாரம் என் குழந்தை தன்னுடைய வாட்டர் பாட்டிலை எடுத்து தானே பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம். அடுத்த வாரம் தன்னுடைய ஷூவை எடுத்துக்க காலில் போடுறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட்டை கொண்டு போய் கிச்சன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கலாம். இப்படி ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தோம்னா சின்ன சின்ன ஸ்டெப்பா தான் பெரிய இண்டிபெண்டன்ஸே அவங்க கத்துப்பாங்க.
நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ல வந்து டெய்லி ரொட்டீன்ல டீச் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணுங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படாதுங்க. டெய்லி ரொட்டீன்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது காலையில எழுந்த உடனே பெட்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ப்ரஷ் எடுத்து அதுல டூத் பேஸ்ட் வைக்கிறது, அப்புறம் டூத் பேஸ்ட் வச்சுட்டு ப்ரஷ் பண்ண ட்ரை பண்றது, அப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து தானே வந்து தேர்வு பண்ணி போடுறது, ஷூ எடுத்து காலில் போட ப்ராக்டிஸ் கொடுக்கறது, ஸ்கூல் பேகை வந்து செக் பண்ண வைக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட்டை கொண்டு போய் சிங்க்ல வைக்கிறது. இவை எல்லாமே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த வேலையெல்லாம் வேலைன்னு பார்க்காம குழந்தைக்கு ஒரு லேர்னிங் ஸ்கில்லா இதை ட்ரைனிங் கொடுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸை இண்டிபெண்டாவும் நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ண வைக்கணுங்க. இண்டிபெண்டன்ஸ்னா செல்ஃப் ஹெல்ப் மட்டும் இல்லைங்க, கம்யூனிகேஷன்லயும் இண்டிபெண்டன்ஸ் வேணுங்க. அதாவது குழந்தைக்கு தண்ணி வேணும்னா நாமே உடனே தண்ணி கொண்டு போய் கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன வேணும்னு கேட்க வைக்கலாம். சைல்டால பேச முடியலன்னா ஜெஸ்டர் மூலயமா இல்ல பிக்சர் கார்டு மூலயமா கம்யூனிகேட் பண்ண வைக்கலாங்க. ஸோ தன்னோட நீட குழந்தை தானே கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதான் அம்மாவே எல்லாமே புரிஞ்சுப்பாங்க, அவங்களே நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற டிபெண்டன்சி குறையுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் கொடுக்கணுங்க. அதாவது இண்டிபெண்டன்சி வளர்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா சாய்ஸ்ங்க. ப்ளூ ஷர்ட் போடுறியா, ரெட் ஷர்ட் போடுறியா, ஆப்பிள் சாப்பிடுறியா இல்ல பனானா சாப்பிடுறியா, முதல்ல ஹோம் ஒர்க் பண்றியா இல்ல ரீடிங் பண்றியா, இப்படி நம்ம அது தகுந்த மாதிரியான சாய்ஸ் கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கும் அவங்களுக்கு வரும். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் இதனால டெவலப் ஆகுங்க. ஸோ எல்லா மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தாங்க. குழந்தை ஒரு டாஸ்க் செய்யறப்ப அது பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். சில பேரண்ட்ஸ் அது சரியா இல்ல, இப்படி பண்ணணும், நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு தொடர்ந்து கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லா நேரமும் பர்ஃபெக்ஷன் தேவையில்லைங்க. முதல்ல பார்ட்டிசிபேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் அக்யூரசி. இந்த ஆர்டரை நினைவுல வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் த எஃபெக்ட். அதாவது ஒரு சின்ன விஷயத்த குழந்தை பண்ணணும் உடனே நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. குழந்தைக்கு ஒரு டாஸ்க் வந்து முயற்சி செஞ்சாலே குட், வெரி குட், எக்ஸலண்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. அதை விட்டுட்டு இது வந்து சின்ன விஷயம் தானே பண்ணிருக்கான், இதே நம்ம அப்ரிஷியேட் பண்ண நம்ம நினைக்க கூடாதுங்க. ஸோ நீயே ஷூ எடுத்துக்கிட்ட, நீயே ஸ்பூனை பிடிச்சு சாப்பிட்ட, நீயே ஸ்கூல் பேக்கை ஓபன் பண்ண, நீயே ஹெல்ப் கேட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணோங்க. அப்பதான் அவங்க எதுக்காக நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுங்க. இப்படி ஸ்பெசிபிக்கா பிரைஸ் பண்றப்ப குழந்தைங்களுக்கு தன்னுடைய எஃபர்ட் புரியும். அடுத்த முறை மீண்டும் முயற்சி செய்யறதுக்கு இது மோட்டிவேஷனா இருக்குங்க. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுங்க. ஆனா ப்ராம்ப்டை மெதுவா குறைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ஸ்கில்லை அச்சீவ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராம்ப்டை எப்படி ஃபேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ப்ராம்ப்டிங் ஒரு முக்கியமான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிங்க. முதல்ல வேர்பல் ப்ராம்ப்ட் தேவைப்படலாம், அதாவது ஷூ எடுங்க அப்படிங்கிறதுக்கு. அடுத்த ஸ்டேஜ் ஜெஸ்டரல் மட்டும் போதும். அதுக்கப்புறமா ஷூ இருக்கிற இடத்த பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ராம்ப்டும் இல்லாம குழந்தை தானே செய்ய ஆரம்பிக்க வேணுங்க. இதுதான் ப்ராம்ப்ட் ஃபேடிங்னு சொல்லுவோம். ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா பேரண்ட் எப்போதுமே ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, எடு போடு இங்க வை அதை செய் இப்படின்னு. அதனால குழந்தை ப்ராம்ப்ட் இல்லாம டாஸ்க் இனிஷியேட் செய்யவே முடியாதுங்க. நம்ம கோல் என்ன, ப்ராம்ப்ட் தேவைப்படாத அளவுக்கு குழந்தைய கிராஜுவலா இண்டிபெண்டன்ட் ஆக்குறதாங்க. நெக்ஸ்ட் மை சைல்டு ஸ்பெஷல் என்ற காரணத்தா எல்லாத்தையும் செய்யாதீங்க. ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு சப்போர்ட் தேவை, இது உண்மைதான். ஆனா சப்போர்ட் கொடுப்பதுன்னா அவங்களோட திறனை ரீப்ளேஸ் பண்றது இல்லைங்க. அவங்களுக்கு தேவையான அளவு சப்போர்ட் கொடுத்து அவங்களால முடிஞ்சதை அவங்களே செய்ய என்கரேஜ் பண்றதாங்க. ஒரு சைல்டுக்கு டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எல்லா வேலைகளையும் நாமே செய்யணும்ன்ற அவசியம் இல்லைங்க. எபிலிட்டியை முதல்ல பார்க்கணும். என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதாங்க முக்கியம். கண்டிப்பா குழந்தைங்களால நம்ம பிராக்டிஸ் கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்களால செய்ய முடியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையால முடியாத விஷயத்த பார்க்கறத விட அவங்களால என்ன முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற சப்போர்ட்டை கொடுத்து அதை இண்டிபெண்டா ஆகிறதுக்கு டெவலப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ரூல், வெயிட், ப்ராம்ப்ட், ஹெல்ப். பேரண்ட்ஸ் இந்த 3 ஸ்டெப்ஸ் ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1 வெயிட். குழந்தைங்களுக்கு டாஸ்க் கொடுத்த பிறகு உடனே உதவாதீங்க, சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சைல்டு என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராம்ப்ட். ட்ரை பண்ணலன்னா ஒரு சின்ன ஸ்மால் ப்ராம்ப்ட் கொடுங்க. அது வந்து ஜெஸ்டரலா இருக்கலாம், இல்ல வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா விஷுவல் சப்போர்ட்டா இருக்கலாம். தேர்டு ஹெல்ப். அதுக்கு பிறகும் முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம பிசிக்கல் ஹெல்ப் கொடுத்து அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய வைக்கலாங்க. ஆனா முழு டாஸ்கையும் நாமே செஞ்சு முடிக்க கூடாதுங்க. சைல்டும் ஒரு பார்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி அந்த டாஸ்கை நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணணுங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க.
அதாவது இண்டிபெண்டன்ஸா டீச் பண்றப்ப சேஃப்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஆர்ட் ஆப்ஜெக்ட் இல்ல ஷார்ப் ஆப்ஜெக்ட் இல்ல டிராபிக், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இது மாதிரியான ரிஸ்கியான சுச்சுவேஷன்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற பேர்ல குழந்தைய அன்சேஃப் சுச்சுவேஷன்ல விடக்கூடாதுங்க. இண்டிபெண்டன்ஸ் பிளஸ் சேஃப்டி தான் ரியல் லைஃப் ஸ்கில்ங்க. பேரண்ட்க்கு ஒரு ஸ்மால் சேலஞ்சுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஒரு விஷயம் செய்யுங்க. உங்க குழந்தைய அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. அதுல 2 காலம் போடுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல என் சைல்டால முடிகிற விஷயம், இன்னொரு காலத்துல என் குழந்தைங்களுக்காக நான் செய்யற விஷயம் அப்படின்னு போடுங்க. சோ அதுல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எழுதுங்க. உதாரணத்துக்கு ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், பிரஷிங், ஷூ போடுறது, பேக், கம்யூனிகேஷன், கிளீனிங், சூசிங், டாய்லெட்டிங், ஆர்கனைசிங். அதுக்கப்புறம் என் குழந்தைக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற காலத்துல ஒரு டாஸ்க தேர்வு பண்ணுங்க. அதை உடனே முழுசா குழந்தைகிட்ட கொடுக்காதீங்க. ஒரு ஸ்மால் ஸ்டெப் மட்டும் கத்து கொடுங்க. அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான் நாளைக்கு 2 ஸ்டெப்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் ஆகும். ஒரு நாள் என்னால முடியும் அப்படின்னு குழந்தை தானே இண்டிபெண்டா செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம குழந்தைக்கு வாழ்க்கை முழுவதும் நம்ம உதவி செஞ்சுட்டே இருக்க முடியாதுங்க. ஒரு கட்டத்துல நம்ம தவிர்த்து அவங்க மேனேஜ் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது அன்பால தாங்க. ஆனா அன்பு மட்டும் போதாதுங்க. அவங்களுக்கு ஸ்கில் தேவைங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. அதுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை தேவைங்க. நமக்கு பொறுமை இருந்தாதான் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம செய்வோம். நம்ம குழந்தை விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு பதிலா நாமே நடந்தா அவங்க எப்பங்க நடக்க கத்துப்பாங்க? நம்மளோட கோல் என் குழந்தைக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கறதா மட்டும் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா கஷ்டம் வந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் செய்ய கத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கறதா இருக்கணுங்க. சோ என்ன நண்பர்களே, இன்னில இருந்து நம்ம ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணலாமா? குழந்தையால முயற்சி செய்ய முடிஞ்சா முதல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். முடியலனா ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இன்னும் முடியலனா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அந்த ஹெல்ப் பெர்மனண்டா வச்சிருக்காம கிராஜுவலா ஃபேட் பண்ணவும் நம்ம கத்துக்கணுங்க. சோ நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு அவங்களோட ஸ்கில்லா அது மாறணுங்க. அதுதான் உண்மையான ஸ்பெஷல் எஜுகேஷன். அதுதான் மீனிங்ஃபுல் பேரண்டிங். அதுதான் ரியல் இண்டிபெண்டன்ஸும் கூடங்க. சோ நம்ம குழந்தைக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு பதிலா அவங்களால செய்யக்கூடியதை கண்டுபிடிச்சு அதை டீச் பண்ணி பிராக்டிஸ் கொடுத்து அவங்கள இண்டிபெண்டா மாத்துறது ரொம்ப முக்கியங்க. சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.